கைஸ் 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 கருத்துங்களா டாப் வந்து தான் நம்ம தமிழ் பசங்களை மீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல் த வே திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. TN72 டியூக் 390 பைக்கு, அப்பாச்சி 310 பைக்கு, 3 பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. லுக், இவங்க தான் அந்த பைக்கர்ஸ். அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்க பேர், எந்த ஊர் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ரைடராஜி. ஓகே, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் டைம் நான் லடாக் வரேன். எல்லாமே டாஸ்க்காக தான் இருந்துச்சு. ஆஃப் ரோட்லேருந்து எல்லாமே அதெல்லாம் கடந்து லடாக் வர சொல்ல அதர் பீப்புள்ஸை பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா பேசினாங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லா பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. பீப்புளெலாம் சூப்பரு. நிறைய மக்கள் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஐ ஸோ ஹாப்பி. என் பேர் பாசித்து. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். 1 வீக் ஆச்சு நாங்கள் இங்கே வர. ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து டிஃப்ரெண்ட்டான மக்களை பார்க்குறது. இந்த அண்ணனையே பார்த்தோம். நாங்கள் அங்கே சைடில் நின்னோம். அந்த அண்ணனாக வந்து எங்களை கூப்பிட்டு பாசமாக பேசி இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம ஹாப்பி. ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது தான் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. என்னோடய நேம் வந்து அம்ஜத் கான். நாங்கள் வந்து 3 பேர் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த பிளான் வந்து 4 வருஷம் முன்னாடி 2021 போட்ட பிளான். அந்த பிளானை போடும்போது எங்கள் டீமில் வந்து ஒரு 6 பைக்கு 15 பசங்க மேலே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எல்லாம் வேலை லைஃப் ஸ்டைல் அப்படி மாறி போயிட்டாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த டைமிங்கில் நாங்கள் வந்துவிட்டோம். லடாக் திருநெல்வேலி மேலப்பாளையத்துலேருந்து லடாக் வரையும் வந்திருக்கோம். இது உங்களுக்கு பெரிய ட்ரீமாக இருந்தது. வரல ஆஃப் ரோடு தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா நம்ம பைக் நார்மல் ரோட்டில் ஓட்டிடலாம். ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி பைக் இல்லாமல் நம்ம வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லடாக் வந்து இந்த ஐஸ் கட்டி எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ட்ராவலிங்கை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக ஓட்டணுங்கிறது நம்மளுடைய மெமரியில் தான் இருக்கணும். பைக்கை ஸ்டாப் பண்ணும்போது அந்த பாறை மேலேருந்து வரா அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். யாராவது நம்ம ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லா ரைடரும் போவாங்க, கை காமிச்சிட்டே போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கு பஞ்சர்னா கூட அதை நம்ம தான் பார்க்கணும். அதுக்கான திங்ஸு, பைக்கு கேபிள் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வேறு லெவல் மெமரி. ஏன்னா நாங்கள் வந்து திருநெல்வேலி கீழே இருந்து ஒரு 8 நாள் அந்த 6-7 நாள் அந்த ட்ராவலே முடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் வெயிட்டிங் மட்டும் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணி எடிட்டிங் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு வேறு லெவல் லைஃப் ஸ்டைலில் மறக்கவே முடியாத ஒரு மெமரியாக இருக்குது. திருநெல்வேலி டு இவ்வளோ தூரம் லடாக். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து ஹைட் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். 17,872 ஹைட்டில் இருக்கும். கருடங்கலையில் இருக்கும். இப்போ நான், பாசித், ஹாஜி இந்த 3 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். பட் எங்களோட டைமிங் வந்து எப்படின்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ராவலிங்கில் ஒரு மெமரியாக இருக்கும். ட்ராவலை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஹாப்பி தான். ஹாப்பியாக எடுத்தால் ஹாப்பி, ஃபியராக எடுத்துனா அது ஃபியர் ஆயிரும். இவ்வளோ தூரம் ஓட்டணுமா அப்படின்னு நினச்சா ஃபியர் ஆயிரும். இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன், ட்ராவலிங்கை பொறுத்தவரை சேஃபாக ஓட்டணும். நிறைய இடத்துல யூடியூபர் லாகிங்கிறது ட்ராவல் ஒரு வியாபார ரூட்லேயும் போயிட்டே இருக்குது. அதே நம்ம புரிஞ்சுருக்கணும். தேவையில்லாமல் ஃபாஸ்ட்டாக போய் அது நமக்கு ஒரு மைனஸ் ஆகிடக்கூடாது. இருக்கிறதுல நம்ம எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் ட்ராவலிங் வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு மெமரி. அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சம்பாரிச்சாலும் கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம சுற்றிக்கணும். உங்கள் ஃபேஸ் காமிக்க முடியுமா? உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னோடய பேர் வந்து அம்ஜத் கான். ஆனால் எங்களோட யூடியூப் சேனல் நேம் அம்ஜி கட் அட்வென்ச்சர். எங்களோட நிக் நேம். என்னோடய பேர் அம்ஜி, இவருடைய பேர் கட்டு, இவர் ஹாஜி, ரைடர் ஹாஜி நாங்கள் பேர் வச்சுருந்தோம். பட் உண்மையிலே ட்ராவலில் ரைட் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ், தேங்க்யூ. நட்புகள் பயங்கரமாக வண்டி ஓட்டியிருக்கோம். மைனஸே ஆனாலும் எதுவுமே குழப்பமே இல்லாமல் தெளிவாக இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இந்த ஊர் எங்களுக்கு ஒரு மெமரி. தேங்க்யூ ப்ரோ. உங்கள் நேம்? சுபாஷ்தன். வேறு லெவலில் இவர் ஒரு மெமரி. ஏன்னா நம்ம மற்றவங்கள வந்து கண்டுக்காமல் போகிற இடத்துலையும் தமிழ் இந்த இடத்துல இருக்கும்போது அது ரொம்ப பெருமையாக. இடத்துக்கு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பழைய இதை கடந்து நிறைய ட்ராவல் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். கஷ்டப்பட்டு தான் வரணும். நம்ம நினைக்கிறோம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு நிறைய கஷ்டப்படணும். ஒரு தூக்கம் இல்லாமல் ரோடு பார்த்து சேஃபாக ஓட்டணும். அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு சேஃப் ரைடு. தேங்க்யூ. கம் டு லடாக், சேவ் மெமரி, என்ஜாய் யுவர் லைஃப். இங்கே ஃபுட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ஊரில் மாதிரி நம்ம சாப்பிட்டு இருக்க முடியாது. ரொட்டி அதே மாதிரி குப்பூஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்கோம். காலையில் உள்ள சாப்பாடே மதியம் தான் சாப்பிட்றோம். அந்தளவுக்கு ட்ராவல் வண்டியை ஹேம் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஐஸோ ஹாப்பி. ஒன் வீக்காக வெறும் பெட்டர் ஆம்லேட்டை மட்டுமே சாப்பிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் அப்படி இருந்திருப்போமா? நினச்சதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இங்கே வராந்தா எல்லா கஷ்டத்தையும் கடந்து தான் வரணும். ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸை அடையணும்னா நம்ம பல கஷ்டத்தை நம்ம கடந்து தான் ஆகணும். இன்னொன்று மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே வந்து மேகி, நம்ம ஊரில் எப்போ ஒரு மேகி சாப்பிட்றோம். ட்ராவலை பொறுத்தவரை மேகி தான். நாங்கள் வந்து காலையில் சாப்பாடு இது வரைக்கும் வந்ததுலேருந்து காலையில் டைமிங் சாப்பிட்டதே கிடையாது. கரெக்டாக எப்போ பைக்கை மதியம் நிப்பாட்டோமோ அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. 4 o'clock தான் சாப்பிடவே செய்யும். ஓகே, தேங்க்யூ. 4 o'clock
காலையில் உள்ள சாப்பாடை ஈவினிங் தான் சாப்பிடுவோம். எங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணுறோமோ ஒரு 400 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணுவோம். மதியம் ஸ்டே பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டு நைட்டு ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அந்த மாதிரி தான் ட்ராவல். ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் ஓட்டுவோம். நிறைய முறை சாப்பிடாம கூட ஓட்டியிருக்கோம். தண்ணியை குடிச்சு ஓட்டியிருக்கோம். எல்லாம் அந்த ட்ராவல் தான். ட்ராவல் அடிக்ட். இது மட்டும் மெயினாக மென்ஷன் பண்ணிடுறேன். லடாக் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து சச்சுவில் வந்து லேக்கு வர ரூட்டு தான் வெரி பயங்கரம். அதில் மட்டும் நம்ம வந்து 100 கிலோமீட்ரு 4 மணி நேரம் நம்ம ஓட்டுவோம். ஆஃப் ரோட் பைக்காக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டலாம். யாராவது ஊர்லேருந்து வராந்தால் ரொம்ப சேஃபாக வாங்க. என்ஜாய் யுவர் லைஃப் ஸ்டைல். எப்போவுமே நம்ம வீடை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. வீட்டில் உள்ளவங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மைண்டில் வச்சு ஓட்டணும். சேஃபாக கூட்டு வந்தது நம்ம செல்லம் தான். அப்பாச்சி 310, டியூக்கு 390. நம்மளை எந்த ஒரு இதுலேயுமே நம்மளை இது பண்ணாமல் சேஃபாக நம்மளை கூட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு. நமக்கு நம்ம எந்த அளவு நம்ம இங்கே வந்திருக்கோமோ அதுக்கு பாதி பங்கு அதுக்கு உண்டு. ஐ லவ் மை பைக். தேங்க்யூ.